லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம ஹீனோட அப்பா வந்து ஹீரனையே வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. அங்க இந்த ஸ்டெப் சிஸ்டர் காரி இருக்கால ஆல்ரெடி அந்த போட்டோவை காட்டி இல்லாத போலதான் சொல்லி வச்சிருக்கிறா. அதனால அப்பா வந்து ஹினியை போட்டு நல்லா திட்டுறாரு. அவளுக்கு ஒன்றும் புரியல எதுக்கு திட்டுறாங்கன்னு. அப்போ அப்பா இருக்காங்களா அந்த போட்டோவை காட்டி இது என்னதுங்கிறாங்க. ஹினி சொல்றா அவ என் ஃப்ரெண்டு, அவளுக்கு பிரேக்கப் ஆகிட்டா செமையா குடிச்சிருந்தா, நான் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேங்கிறா. போய் சொல்லாத, அது விஐபி ரூமு, அங்கே மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. ஆனால் உன்னை உள்ளே விட்டுருக்காங்க. அப்போனா நீ ஏதோ ஒரு ஓல்டு பண்ணி கூட சகவாசம் வச்சிருக்கா அப்படி தானே அப்படின்னு இந்த ஸ்டெப் சிஸ்டர் காரி இருக்கல்ல அவ பாட்டுக்கு ஹினி மேலே பழியா போடுறா. அப்பா அவ சொல்கிறதெல்லாம் உண்மையே கிடையாது, என் ஃப்ரெண்டுக்கு அங்கே மெம்பர்ஷிப் உண்டு, அதை யூஸ் பண்ணி தான் நான் உள்ளே போனேங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹிரணி என்ன பண்ணுறான்னா இந்த ஸ்டெப் சிஸ்டரை பற்றி இன்டர்நெட்டில் கேவலமான நியூஸ் வந்திருக்கும் போல அதை அப்பா கிட்ட காட்ட அப்பா சமய கோப்பட்டு அவளை அடிக்கிறாரு. நீ அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு ஹீரனியை மாட்டி விட்டுறியா அப்படின்னு சொல்லி நல்லா அடிக்கிறாரு. அவ இல்லப்பா என்னை இவ ஃப்ரேம் பண்றா அப்படி சொன்னாலும் அப்ப நம்ப மாட்டுக்காரு. இதனால ஒரு ரூம்ல போய் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரா. அப்ப பார்த்து ஹீரணி வந்து உள்ள வாரா. உள்ள வந்து அப்பா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி கொடுக்குறா. அந்த பெயிண்டிங்கை தான் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவரே ஒரு நிமிஷம் திகச்சு போயிடாரு. இப்போ அப்பா என்ன கேட்குறாருன்னா இந்த பெயிண்டிங் வந்து ஏலத்தில் 50 மில்லியனுக்கு போச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ எப்படி இதை வாங்கினா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரனியும் என் ஃப்ரெண்டு தான் கிஃப்டாக தந்தா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அப்பா அதை நம்பின மாதிரியே தெரியல. இப்போ ஹீரனியே சொல்கிறா நான் என் ஃப்ரெண்டோட பாட்டியை நான் காப்பாற்றினேன்னா அதனால எனக்கு இதை கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படி சொல்லி சமாளிப்பா. அப்பாவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஹீரணி கேட்குறா இது என் மம்மி தானே பெயிண்ட் பண்ணாங்கன்னு, என் அம்மா நேம் வந்து சிங்கி தானே அப்படி சொல்லி கேட்பான். உனக்கு எப்படி தெரியும்னு அப்பா கேட்குறாரு. இவ சொல்கிறா சின்ன வயசில் அம்மா வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்கை பார்த்தேன், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆட்டோகிராஃபி இருந்துச்சு சிங்கின்னு, அதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் நீ சிங்கியோட பொண்ணு தான், ஆனால் என்ன நீ சிங்கியோட பொண்ணுன்னு வெளியே சொல்லாத, அதை மறந்துரு அப்படி சொல்கிறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு ஹினி கேட்குறா. அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உங்கள் அம்மா நல்ல திறமையான ஒரு ஆர்டிஸ்ட் தான், பட் நான் உங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணுறதுக்குள்ளேவே நீ பிறந்துட்டா, சொல்லப்போ நீ தப்பான முறையில் பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹினிக்கு கஷ்டமாக இருக்கு. என் அம்மா உயிரோட இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்க இல்லைங்கிறாங்க. இதுதான் அவங்க அம்மாவோட கதை, வேற பெருசெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஹினி அப்படியே சோகத்தில் வந்து நிற்பா வெளியே. அப்போ அசிஸ்டண்ட்டை வந்து எங் மாஸ்டர் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோ பற்றி எல்லாருமே செம ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சைட் அடிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அதாவது அந்த ஜியாங் பொண்ணு, ஜியாங்கோட பிரதரு அண்ட் நம்ம யூனுமே வாரா. இப்போ அந்த ஜியாங் பொண்ணு இருக்கல அவள் வாலண்டியராகவே நான் தான் ஹீரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க நம்ம ஹினி கண்டுக்கிடவே இல்லை. அப்போ யூன் இருக்கல்ல அவள் வந்து நேற்று ஹினி விளையாண்டுருப்பா இல்லையா, அந்த கேமை பற்றி பேசிட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் என்னோட ஃபேவரட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்ல இந்த ஜியாங்கோட பிரதர் இருக்கல்ல அவனுக்கு ஹினி புகழ்ந்து பேசுறதெல்லாம் பிடிக்கல. இப்போ யூனை போட்டு திட்டுறான், அது சப்ப கேம் யாருனாலும் வின் பண்ணலாம், அதுக்கே ஓவராக பில்டப் பண்ணுறா அப்படி சொல்லி திட்டேன். ஆண்டி எப்படினாலும் பெஸ்ட்டு தான், அவங்க என்னோட ஃபேவரட் பர்சன், உனக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யார் பிடிக்கும், உன்னோட ஃபேவரட் பர்சன் யார் அப்படின்னு இவ கேட்பா. இவன் சொல்கிறான் ஒரு ஹேக்கர் பொண்ணுன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, அந்த ஹேக்கரே நம்ம ஹீரணி தான். அது தெரியாமல் நம்ம ஹீனியை போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். இதில் வேற அந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்ல நம்ம ஹீனிக்கா போகிற ஏறுது. உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவா. அப்போ இந்த ஜியாங் பொண்ணு இருக்கால நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ரெஸ்ட் ரூம் போவாங்க. அங்கே இந்த ஜியாங் பொண்ணை பார்த்தீங்கன்னா அவளோட கோட்டை வந்து நம்ம ஹினிக்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் போவா. அப்படி போகும்போது ஹினிக்கு தெரியாமலே அவளோட வாட்ச் இருக்கு இல்லையா, அதை ஹினி பேக்கில் போட்டு தான் போவா. ஆனால் நம்ம ஹினி வந்து அதை கவனிச்சிருக்கே மாட்டா. ஏன்னா ஹினியோட ரெப்புடேஷனை கெடுக்கணும், அவளை ஒரு திருடின்னு சொல்லி அவமானப்படுத்தணும் தான் இவளோட பிளானு. இவளுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு கண்ணு உண்டு, அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாச்சா நம்ம ஹினி கேட்குற அங்கிள் எங்கன்னு, வெளியே ஃபோன் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்வாளா. சரி நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு இவ கிளம்புவா. அதுக்குள்ளே இந்த ஜியாங் இருக்காளா அவளோட கோட்டை பார்த்துட்டு என்னோட வாட்சை காங்கல, நான் இந்த கோட்டுக்குள்ளே தான் வச்சேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருப்பா. ஜியாங்கோட பிரதருமே நம்ம ஹினி மேலே தான் பழி போடுறான், அந்த கோட்டை எடுத்துட்டு வந்தது இவ தான், அப்போ கண்டிப்பாக இவ தான் ஆட்டை போட்டிருப்பா அப்படிலாம் சொல்லி ஹினி மேலே பழி போட நான்லாம் ஆட்டை போடலாம் அப்படின்னு நம்ம ஹினி சொல்கிறா. அவங்க வச்சதே எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்கிறான்னு நம்பவே மாட்டுக்கான். இதுதான் சான்ஸ், நீ அவங்க வாட்ச் ஆட்டை போட்டிருப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் தெரிலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு நம்ம ஹினி சொல்கிறா. தெரிலனா உன்னை சர்ச் பண்ணி பார்க்கணும், உன் பாடி ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு இவன் சொல்கிறான்.
சொல்கிறான். நம்ம யுன் தான் இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க ஆன்டி அவங்களாம் எடுத்துருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவ கூப்பிட்டு போவாளா. அப்படி போகும்போது இந்த ஜியாங் பொண்ணு இருக்கால நம்ம ஹீனியோட பேக்கை தள்ளி விட்டுறா. அதுக்குள்ளே இருந்து அந்த வாட்ச் கீழே விழுந்துருது. ஹீரனிக்கு புரியுது ஜியாங் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான்னு. இதை பார்த்துட்டு ஜியாங்கோட பிரதருமே இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, எடுத்து வச்சுட்டு நல்லாவே நடிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீனியை போட்டு ஓவரா திட்டுறான். அப்போ அந்த பிளேஸுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்டான். அங்கிள் இவங்கெல்லாம் சேர்ந்து லிட்டில் ஆண்டியை புள்ளி பண்ணுறாங்க, வாட்சை ஆட்டையை போட்டாங்கன்னு ஆண்டி மேலே பழி போடுறாங்க அப்படின்னு யூன் இருக்கால ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹீரோ கேட்குறான் நீ எடுத்தியான்னு. இல்லைங்கிறாளா. சரி நீ திருடலா, வா நாம போவோம் அப்படின்னு ஹீனோட பேக்கையும் எடுத்துட்டு ஹீனி கூப்பிட்டு போறான். அப்போ இந்த ஜியாங்கோட பிரதர் இருக்கான்ல அவன் ஹீரோ மறைச்சிட்டு அவ தான் ஆட்டையை போட்டன்னு சொல்றான், நீ என்னன்னா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு அவன் ரொம்ப டென்ஷன்ல கத்துறான். ஹீரோ சொல்றான் அவ என்னோட ஒய்ஃப், அவ எடுத்திருக்க மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்கிறான். ஆனாலும் இவன் அடங்க மாட்டுக்கான். நம்ம ஹீனியை போட்டு திட்டுறானா நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. பதிலுக்கு திட்டி விடுவான். அப்போ இந்த ஜியாங் இருக்கால அவளை வந்து அவளோட பிரதரை வந்து அமைதியா இருன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த வாட்ச் தான் வேணும், இந்த வாட்ச் உனக்கு பிடிச்சிருக்கு போல, ஸோ நீயே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. நம்ம ஹீரோனையுமே அந்த வாட்சை வாங்குற மாதிரி வாங்கிட்டு ஹீரோ கிட்ட இதுக்கான மணி எனக்கு தருவீங்களா ஹஸ்பண்ட் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ என் ஒய்ஃப் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், அவளுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இருக்கால அந்த வாட்சை வந்து அங்கே இருக்கிற சாப்பாடுக்குள்ளே போட்டு விட்டுறா. எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படிலாம் பண்ணுவா அப்படின்னு ஜியாங்கோட பிரதருக்கெல்லாம் அவன் திட்ட. நீங்கள் தான் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தீங்க, ஸோ நான் அதை என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன வந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறேன், இதுக்கு அவங்க பே பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கெத்த வெளியே போவா. இந்த ஜியாங் இருக்கால அவ ஹீரோ கிட்ட ஹீரோனியா இப்படி பண்ணா, அந்த வாட்ச் எனக்கு எவ்வளோ முக்கியமானது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோ முக்கியமானதுன்னா எதுக்கு நீ கொடுத்தா ஃபர்ஸ்ட் அப்படி ஹீரோ கேட்பான். அவளுக்கு என்ன சொன்னே தெரியல, முழிச்சிட்டு நிற்பாளா. நம்ம ஹீரோவோ அவ குழந்தை, ஸோ குழந்தை மாதிரி பிகேவ் பண்ணியிருக்கா அவ்வளோதான் அப்படின்னு ஓ வாட்சுக்கு வேணா டபுள் பேமெண்ட் தந்துறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவான். ஐயோ அங்கிள் சூப்பர், இந்த மாதிரி கப்பலை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு யூன் வந்து வர்ணிச்சிட்டு இருப்பாளா. இவங்க ரெண்டு பேருமே நம்ம யூனை போட்டு மறைப்பாங்க. அங்கிள் ஆண்டி நில்லுங்க நானும் வரேன் அப்படின்னு அவ பின்னாடியே ஓடிடுவா. இதுக்கப்புறம் நம்ம ஹீனி வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா அங்கிள் அந்த வாட்சை நான் தான் ஆட்டையை போட்டுருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்களான்னு. இல்லைங்கிறானா. உண்மையாவா? ஆமா என் வீட்டில் இதை விட வேல்யூபிளான திங்ஸ்லாம் இருக்குது, உனக்கு வேணா நீ அதையே எடுத்துருக்க முடியுமே, ஆனால் நீ தான் எதுவும் எடுக்கவே இல்லையே அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது அப்படியா அங்கிள், சரி அடுத்த தடவை எல்லாத்தையுமே நான் எடுத்துறேன் அப்படி கிண்டலா பேசுவாளா. உனக்கு வேணா என்கிட்டே சொல்லு, நான் புதுசாக உனக்கு வாங்கி தரேன், அதெல்லாம் பழைய பொருள் அப்படி சொல்வான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் க்யூட்டாக பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீனிக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி ஹீரோக்கும் உனக்கு இடையில எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் போகுதுன்னு எனக்கு தெரியும், ஸோ நான் சொல்கிற அட்ரஸுக்கு நாளைக்கு வந்து மீட் பண்ணிங்க என்ன அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோனியும் யாராக இருக்கும் அப்படின்னு அடுத்த நாள் போய் பார்க்குறா. அது அந்த மேனேஜர் சென் தான். அவர் வந்து உனக்கும் ஹீரோக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரிஞ்சு போயிட்டுங்கிறாரு. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம ஹீனி கேட்க, அதான் ஹீரோக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு நீ அவருக்கு மிஸ்டர்ஸா தானே இருக்கிறா அப்படி சொல்றாரு. நம்ம ஹீனிக்கு சிரிப்பு தான் வருது. இப்போ இவரோ இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா ஹீரோ கிட்ட சொல்லி எங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுங்கிறா. எது முடியாதா, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மிரட்ட. அட போடா முடியே முடியாதுன்னு நம்ம ஹீனி சொல்ல இவர் இருக்கார்ல டக்குன்னு அடிக்க வராரு. அப்போ யான் இருக்கான்ல அவனை வந்து கையை பிடிச்சி அவரை நல்லா மிரட்டவும் அவர் குடு குடுன்னு ஓடிறாரு அங்கிருந்து. அதுக்கப்புறம் நம்ம ஹீனிக்கிட்ட பேசுறான். நான் உன்னை இன்னைக்கு சேவ் பண்ணியிருக்கிறேன், ஸோ நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நீங்க வரலனாலுமே நானே என்ன சேவ் பண்ணியிருப்பேன் அப்படி நம்ம ஹீனி சொல்வா. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வாரீங்களா, அங்கே நான் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுவானா. நோ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லிடுவா. அப்போ ஹீரோனுக்கு மெசேஜ் வருது. பாஸ் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது, அங்கே உங்கள் அம்மாவோட பெயிண்டிங்லாம் இருக்குது அப்படி சொல்ல இவனும் அதை பார்த்துட்டு நம்ம யானுமே அதே பிளேஸ் தான் போவான். அது மட்டும் இல்லை அங்கே யானோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அலோ போல் அதை பார்க்குறதுக்கு. அதனால் ஹீனி இருக்கால இவன் கூட போனால் தான் நம்ம பெயிண்டிங்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு நானும் உங்கள் கூட வரேன் அப்படி சொல்ல அவனு சரி ஓகேன்னு கூப்பிட்டு போவான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறத ஜியாங்கோட பிரதர் இருக்கலாம் அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோட தங்கச்சி கால் பண்ணி இந்த மாதிரி பிளேஸ்க்கு பாட்டி கூப்பிட்டு வந்துரு அப்படி சொல்லிட்டு இவனும் பின்னாடி
பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் போறான். அங்க போய் சுத்தி முத்தி பெயிண்டிங்லாம் பாக்குறாங்களா. அங்க நம்ம ஹினியை பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வரைஞ்ச பெயிண்டிங்கை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்வாளா. உடனே யானோ எதுக்காக சிங்கி வரைஞ்ச பெயிண்டிங் உனக்கு பிடிச்சிருக்கு, என்ன காரணம் அப்படி சொல்லி கேட்பானா. இவ உடனே அது அவங்களோட அம்மான்னு சொல்லாம அவங்க என்னோட ஐடல், அவங்க பெயிண்டிங்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. உன்னோட ஐடலை நான் மீட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்வானா. அதுக்கு ஹீரோனியும் நிஜமாவே நீ மீட் பண்ணியிருக்கியா அப்படி சொல்லி கேட்பா. ஆமா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருக்குறேன், அவங்களோட பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும், ரொம்ப திறமையான ஆர்டிஸ்ட் தான். அவங்களோட பெயிண்டிங் கலெக்ஷன் வந்து என்கிட்ட 3 இருக்குது அப்படி சொல்ல, அந்த 3 நான் வாங்கிக்கிடலாமா அப்படி சொல்லி கேட்பான். அதை நான் யாருக்கும் சேல் பண்ணல, பட் உங்களுக்கு வேணா வெட்டிங் கிஃப்டாக தாரேன். அதாவது அவன் என்ன மீன் பண்ணுவானா, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் உங்களுக்கு இதை கிஃப்டாக தாரேன் அப்படின்னு டபுள் மீனிங்காக சொல்வான். நம்ம ஹினி அதை பெருசாலாம் கண்டுக்க மாட்டா. அப்போ ஹீரோனிக்கு சடனாக வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. யான் தான் பக்கத்தில் எது நல்லா பார்த்துக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போமா கேட்பானா, இல்லை வேண்டான்னு சொல்லிடுவா. இங்கேயாவது வர சொல்கிறேன்பா. அப்போ அவள் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறா. ஹீரோனி சின்ன பிள்ளைய இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காளா. அம்மா அம்மான்னு சொல்லி கண்ணை முழிக்கிறா. அப்போதான் அப்பா வந்து உன் அம்மா இறந்து போயிட்டா, நீ அப்பா கூட வான்னு கூப்பிட்டு போயிருக்காரு. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அந்த டைமில் ஹீரோட தங்கச்சி இருக்கல்ல, அவள் பாட்டியை கூப்பிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துடுறா. எதுக்கிடி இந்த வயசில் என்ன இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. அவங்களுக்கு இங்கே வரக்கே பிடிக்கல போல. இவன் என்ன சொல்கிறான்னா, ஹீரோனியுமே இங்கே தான் வந்திருக்கா பாட்டி அப்படி சொன்னதும் அப்படியா நீ ஹினியை பார்க்க தான் வராங்க. அங்கே கார்ட்ஸ் இருக்கலாம், அவன் விட மாட்டுக்கான். இந்த ஜியாங்கோட பிரதர் இருக்கான்ல, அவனுமே இவங்க கூட தான் வந்திருக்கிறான் போல. இப்போ அந்த கார்ட்ஸை தள்ளி விட்டுட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹினி இருக்கல்ல, யான் மேலேயே, அதாவது யான் ஷோல்டர்லேயே சாஞ்சிருக்கல, அதை பார்த்துட்டு இந்த ஹீரோட தங்கச்சி வந்து 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறா. பார்த்தா அதுக்கு இந்த ஜியாங்கோட பிரதருமே கேவலமாக பேசுகிறான். என்ன 2 பேரும் திருட்டுத்தனமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படிலாம் சொல்லி கேவலமாக கேட்குறான். அதுக்கு யான் வந்து அவனெல்லாம் கண்டுக்கிட மாட்டான். பாட்டி நிற்காங்கல்ல, அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஹீரோனிக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் அவங்கள டேக்கர் பண்ணேன், இவங்க சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அவங்க வந்து ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்தாங்க, வந்த இடத்துல இப்படி ஆகிட்டு அப்படின்னு யான் சொல்கிறான். ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி தான் நடந்துக்கிடுவான். பார்க்கவே இவனோட கேரக்டர் சூப்பராகவே இருக்கும். ஆனால் இது 2 இருந்துக்கிட்டு ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க, அதான் கை குழம்பு மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு இவங்க 2 பேரும் ஓவராக பேச, அப்போ இந்த ஜியாங் வந்துடுறாங்க. என்னடா எதுக்கு என்ன கால் பண்ணி வர சொன்னா அப்படின்னு தம்பிக்கான்ட்டு கேட்க, பாரு சிஸ்டர் அங்க இவங்க 2 பேரும் பண்ற கோலத்தை பாரு அப்படின்னு அவன் சொல்ல, இவளும் பார்த்துட்டு என்ன ஹிரணி நீ இந்த மாதிரி கேவலமான பொண்ணா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு நம்ம ஹினியை போட்டு நல்லாவே மட்டமா பேசுறா. இதனால பாட்டி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஓவரா சொல்ல, நம்ம ஹினியை பற்றி தப்பாக பேசுகிறா இல்லையா, அதனால பாட்டிக்கே ஜியாங்க பிடிக்கவே இல்லை. அவள் கையை தட்டி விட்டுட்டு ஹினிக்கிட்ட போய் என்னாச்சுமா உனக்கு அப்படி சொல்லி கேட்பாங்க. அவள் உடம்பு சரியில்லை அப்படி சொல்கிறா. பாட்டி அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, அவள் நடிக்கிறா அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துடுறான். தங்கச்சிக்காரி இருக்கால, அவள் ஹீரோ கிட்ட போய் ஹினியை பற்றி தப்பாக சொல்ல, கம்முன்னு போயிட அவ்வளோதான் அப்படின்னு திட்டி விட்டுட்டு ஹீரோனியை பார்த்து என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்றான். ஹீரோனியுமே சரி ஓகே நீ யானோட கோட்டை கழட்டி கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போவா. பட் அவளுக்கு முடியல போல, அப்படியே கீழே விழுந்துறா. ஹீரோ தான் கை தங்களை பிடிக்கிறான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு திங்ஸ் கேட்டேன் இல்லையா, அது எங்கே அப்படி சொல்லி கேட்கவும் ஹீரோ வந்து பேட் எடுத்து கொடுக்குறான். ஹீரோனியும் அங்கிள் தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போகிறாளா. ஆனால் அவளால் நடக்க முடியல, அதனால ஹீரோ நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவளை கூப்பிட்டு போவான். பாட்டி வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாரு, டே எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்னடா நடக்குது அப்படி சொல்லி கேட்குறாரு. பாட்டி மேடம் இந்த பிளேஸ்க்கு வர்றதை ஆல்ரெடி யங் மாஸ்டர் கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தாங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு வயிறு வலி வந்ததால் யங் மாஸ்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு புரியுது ஹிரணி மேலே எந்த தப்பும் கிடையாது, அவளுக்கு உடம்பு தான் சரியில்லைன்னு. இப்போ ஹிரணி பழி வாங்க முடியலையே அப்படின்னு தங்கச்சிக்காரி இருக்கால கோவத்தில் வீட்டுக்கு வரா. அப்படி வரும்போது வீட்டுக்கு வெளியே நின்று இந்த மேனேஜர் சென்னி இருக்கார்ல, அவர் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவ்வளோ என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்க, நீங்கள் யார் அப்படி சொல்லி கேட்டுட்டு மேலே கீழே பார்க்குறாரு. பார்த்துட்டு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, செம அழகாக வேற இருக்காங்க. அப்போ இவங்க தான் ஹீரோட ஒய்ஃபாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு, நீங்கள் தான் மிஸ்ஸஸ் கூவா, உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அவங்க அஃபரில் இருக்காங்க அப்படி சொன்னதும் அண்ணன் எந்த பொண்ணு கூட தான் அஃபரில் இருக்கான்னு தெரிஞ்சுக்க இவனும் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் தான் மிஸ்ஸஸ் கூ அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து தான் பேசுகிறாங்க. அந்த மேனேஜர் சென் வந்து ஹீரோயினியை ஃபோட்டோ காட்டி, உங்கள் ஹஸ்பண்ட் எந்த பொண்ணு கூட அஃபரில் இருக்காங்க தெரியுமா, இந்த பொண்ணு கூட தான் அப்படின்னு சொல்ல, இவளுக்கா
இந்த மூதேவி இதை தான் அஃபர்னு சொன்னானா? அட எங்கோட லூஸா இருப்பான் போல தெரியல அப்படின்னு இவனை வச்சே ஹினியை பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அந்த ஆள் என்ன சொல்றானா, உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன், ஹினியை பழி வாங்க. ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எங்க கம்பெனி கூட கோஆப்ரேஷன் பண்ண சொல்லணும், ஓகேவா அப்படி சொல்லி கேட்பா. அவளும் ஓகேங்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ண 3 நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து ஹிரணிக்கு கிராஜுவேஷன் டே. நல்ல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, அவங்க மட்டும் அவங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்துக்கலாம் போல் இந்த கிராஜுவேஷன் டேக்கு. நம்ம ஹீரோனியுமே அவங்க அப்பாவை கூப்பிட்டுருப்பா. பட் அவங்க அப்பா வந்து நான்லாம் வரல, நான் வந்து இவ கூட போகிறேன், அதாவது செப் சிஸ்டர் இருக்கால அவ கூட வெளியே போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவ கூட போயிட்டாரு. அதான் நம்ம ஹீரோனி ரொம்ப ஃபீலிங்கில் நிற்கிறா, தனக்காக யாரும் வரல அப்படின்னு. அப்போ அதே காலேஜுக்கு நம்ம ஹீரோ இருக்காலாம் வந்திருக்கிறான். அங்கே உள்ள டீன் இருப்பாங்க இல்லையா, காலேஜில் உள்ள டீனு, அவங்க கிட்ட பேசிட்டு வரும்போது ஹீரோனி நிற்கிறத பார்த்துட்டு உள்ள என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்பான். கிராஜுவேஷன் டே அப்படி சொல்லிட்டு, இது ஜியாலா, அவள் அவுட்ஸ்டாண்டிங் பொண்ணுலா, பிரின்சிபலுக்கு இவளை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் அவள் கூட பேரண்ட்ஸே வரல அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்கும்போது அப்போதான் ஹீரோ ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். என்ன அப்படின்னா, ஹீரோனி வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயா அப்படி சொல்லி கேட்டிருப்பா. ஹீரோ எதுக்கு அப்படி சொல்லி கேட்பானா, பட் ஹீரோனி வந்து அதை சொல்ல தயங்கிக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிருப்பா. இப்போ உள்ள ஒரு பொண்ணு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோனியை மட்டமாக பேசுகிறா. நல்லா படித்தா மட்டும் காணாதுமா, நல்ல பேரண்ட்ஸும் இருக்கணும், ஏன் பேரண்ட்ஸை பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனி இன்னுமே மட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஆமாலா, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ தப்பான முறையில் பிறந்த பொண்ணாமே அப்படின்னு நம்ம ஹீரோனியை பற்றி கிண்டல் பண்ணி பேச, அதுக்கு ஹீரோனி வந்து நான் என்னமோ இருந்துட்டு போகிறேன், நீ தள்ளியே இரு என்கிட்டேருந்து அப்படி சொல்லிட்டு அவள் சர்டிஃபிகேட் வாங்க போவா. இங்கே டீன் கிட்ட நம்ம ஹீரோ கேட்குறான், ஃபேமிலி மெம்பராக ஹஸ்பண்ட் போகலாமான்னு. ஆமாம் போகலாமே அப்படின்னு அவர் சொல்வார். அதுக்கப்புறம் உள்ள மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோனியை பற்றி மட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ தப்பான முறையில் பிறந்த பொண்ணா, பேரண்ட்ஸ் கிடையாதான் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீனிக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீனியை பார்த்து இவங்கெல்லாம் கேவலமாக பேசிட்டு இருக்கும்போது அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். அவனை பார்த்ததுமே யாரு செம ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு மற்றவங்களாம் சைட் அடிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோனியுமே பார்க்குறா. அங்கிள் நீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோ இருக்கான்ல எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணிடுறான், நான் தான் இவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அது மட்டும் இல்லை நான் தான் இவளோட ஹஸ்பண்டுன்னு அப்படி சொல்லிட்டு என் ஒய்ஃப்காக இந்த காலேஜுக்கு ஒரு பில்டிங்கை டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோட தங்கச்சி கிட்ட ஒருத்தன் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கானா. ஆக்சுவலி இவளுமே ஹீனி படிக்கிற அதே காலேஜில் தான் படிக்கிறா. இப்போ அந்த பிளேஸ்க்கு ஒரு பையனை வந்து உன் அண்ணா வந்து இந்த காலேஜுக்கு ஒரு பில்டிங்கை டொனேட் பண்ணியிருக்காரு அப்படி சொன்னதும் இவன் என்னன்னா தனக்காக தான் அண்ணா டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உனக்காகலாம் டொனேட் பண்ணல, உன் அன்னிக்காக தான் அப்படின்னு அந்த பையன் சொன்னதும் இவளுக்கு செம கோவம் வருது. டக்குன்னு மேனேஜர் சென்னு இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறா, ஹீனி ஒரு வழி பண்ணுறேன் அப்படி சொன்னா, ஆனால் அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி இல்லை அப்படி திட்டிட்டு உன்னை நம்பி இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவள் ஒரு பிளானை சொல்கிறா அந்த ஆள்கிட்ட. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீனி இருக்கால ஹீரோ வெளியே கூப்பிட்டு வந்து, எதுக்கு அன்கிள் அனௌன்ஸ் பண்ணீங்க, நாம தான் 3 மாதத்தில் டிவோர்ஸ் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லி கேட்க, டிவோர்ஸ்லாம் பண்ணல, அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடே கிடையாது அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஷாக்கு. பட் இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ஹீரோனிக்கு ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஹீரோ கிஸ் பண்ணா 2 பேருமே டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் இந்த கௌசிக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி இருக்கால அவள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்க, இவங்க 2 பேருமே நவுண்டுறாங்க. ஹீரோ கேட்குறான், உனக்கு கிளாஸ் இல்லையா இப்படி சுற்றிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்க, அண்ணா இப்போ கிளாஸ் கிடையாது மதியத்துக்கு மேலே தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனிக்கிட்ட வந்து, அண்ணி நீங்களும் இதே யூனிவர்சிட்டியில் தான் படிக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டுட்டு, இன்னைக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ வாங்கலை ஷாப்பிங் போவோம் அப்படின்னு கூப்பிட்றா. ஹீனிக்கு புரியுது இவ ஏதோ ஒரு பிளானோட தான் நம்மளை கூப்பிட்றான்னு. பட் இருந்தாலும் இவ கூட போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவ கூட அங்கே போகிறா ஷாப்பிங் பண்ண. அங்கே அவளை பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்கள் இல்லைன்னு இல்லைங்க அப்படி சொல்லிட்டு அவள் உள்ளே போவாளாம். அப்போ அந்த டைமில் ஒரு பையனும் வந்து நம்ம ஹீனியை அடித்து போட்டுட்டு ஒரு ரூமுக்குள்ளே தூக்கிட்டு போயிடறான். அங்கே போய் நம்ம ஹீனிக்கிட்டே தப்பாக நடக்க பார்க்குறான். அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கான், ஆனால் எடுக்க மாட்டுக்கா. அப்போ தங்கச்சிக்காரி இருக்கால வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு, நீ மட்டும் வந்திருக்கிற அண்ணி எங்க அப்படி சொல்லி கேட்டா, அவங்க வந்து அவங்க ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசினாங்க, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே காங்கலை. சரி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினச்சி தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது.
ஹீரோனி தேடி தான் போகிறான். அப்போ அசிஸ்டண்ட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் 2 பேர் தப்பாக இருந்தாங்களாம், அவங்கள இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதும் இந்த தங்கச்சிக்காரி இருக்கல ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை காட்டுறா. அதாவது நம்ம ஹீரோனியை வச்சு தப்பாக எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ அதை பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுதா. அப்போ பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி. அதை ஹீரோ கிட்ட சொல்லவும் இப்போ 2 பேருமே கிளம்புறாங்க. அப்போ பாட்டி வராங்களா, அவங்கக்கிட்டையுமே இந்த தங்கச்சிக்காரி அந்த ஃபோட்டோவை காட்டி ஏற்றி விடுறா. நம்ம ஹீரோனி ஒழுங்கான பொண்ணே கிடையாது அப்படி இப்படின்னு. இப்போ ஹீரோவும் தங்கச்சிக்காரி கிட்ட நீ பாட்டி கூடவே இரு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன், நீ பாட்டியை தனியாக விட்டு போயிடாத அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோனி வந்துடா. நிறைய காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறா. இப்போ என்ன சொல்றானா, பாட்டி நான் நிறைய காய்கறிலாம் சமைக்க வாங்கிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வந்து நிற்கா. இந்த தங்கச்சிக்காரிக்கு தான் செம ஷாக்கு. நீ எப்படி வந்தா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தப்பிச்சு வந்துட்டியா அப்படி சொல்லி கேட்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் இல்லைன்னு சொல்லல, ஆனால் என்னோட ஐடென்டி கார்டை வாங்க போனேன், அது தொலைஞ்சிட்டா, அவங்க தான் கண்டுபிடிச்சி தந்தாங்க அப்படி சொல்ல. நீ போய் சொல்கிறா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தானே வேற ஒரு பையன் கூட ஒன்றா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இவன் சொல்லி பதறாலாம். இதுலேருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது தங்கச்சிக்காரி தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு. இப்போ ஹீரோவோ உன் அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறான். அவ என்னன்னா நான் சொல்கிறத நம்ப மாட்டியா, அவ சொல்கிறத நம்புவியா அப்படின்னு மறுபடியுமே நம்ம ஹீரோனை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்து அடிக்க கை வாங்கிடுவானா, இவளுக்குமே கஷ்டமாயிரும். என்னன்னா என்ன அடிக்க வாரியா அப்படின்னு. இப்போ ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட இவளுக்கு எந்த பாக்கெட் மணியும் கொடுக்க வேண்டாம், அவள் படிப்பு செலவை அவளே பார்த்துக்கிட்டோம், இவ மேலே ஒரு கண்ணு மட்டும் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயை கூப்பிட்டு போவான். இவ பின்னாடியே போவாளா. பாட்டி அரைஞ்சிட்டு அவளை போட்டு நல்லா திட்டுறாங்க. அப்போ அந்த பேஸுக்கு இந்த மேனேஜர் சென்னை இருக்கான்ல அவனை பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஹீரோ தான் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண சொல்லியிருப்பான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காரி கிட்ட போய் மிஸ்ஸஸ் கூ என்னை காப்பாத்துங்க அப்படி சொல்கிறான். பாட்டிக்கு ஒன்றும் புரியல, எது இவன் மிஸ்ஸஸ் கூவா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்ல தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பாட்டி அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் கண்டுபிடிய வளரான் அப்படி சொல்ல. என்னது என்ன தெரியாதா, நீங்கள் தானே வந்து என்கிட்ட அந்த பிளான்லாம் சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயை கடத்திற்கு பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் யார் தெரியுமா, இவங்க தான் மிஸ்ஸஸ் கூ அப்படி சொல்ல. பாட்டிக்கலாம் தான் பேத்தி இந்த அளவுக்கு கெட்டவெல்லாம் மாறிட்டாளா அப்படின்னு மனசொடிஞ்சு போயிடறாங்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு ஹீரோ ஹீரோனி ஒன்னா வராங்களா. இவன் ஹீரோயை பார்த்துட்டு ஏன் நீ இங்கே செட்டில் ஆயிட்டியா, இவங்களாம் உன்னை ஏத்துக்கிட்டாங்களா, நீ ஒரு மிஸ்டர்ஸ் தானே அப்படி சொல்ல. அங்கிள் பாருங்களேன் என்ன மிஸ்டர்ஸ்னு சொல்றான் அப்படி நம்ம ஹீரோனி சொல்லும் போது அசிஸ்டண்டா சொல்றாரு அவங்க தான் ஹீரோவோட லீகல் ஒய்ஃப் அப்படி சொன்ன உடனே அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு காலைல இருந்தது இவ தானே. உடனே சாரி கேட்பான். சாரி கேட்டுட்டு இவ தான் என்கிட்ட போய் சொல்லிட்டா மிஸ்ஸஸ் கூ அவ தானே அப்படின்னு தங்கச்சிக்காரிய மாட்டி விட ஹீரோ வந்து மேனேஜர் சின்ன வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண கூப்பிட்டு போக சொல்லிடுறான். அடுத்து இவளையுமே கூப்பிட்டு போக சொல்லிடுறான். ஆனா அவ வந்து எனக்கு இந்த ஆளு தெரியாதுன்னா அப்படின்னு மறுபடி போய் தான் சொல்றா. இந்த தடவை நம்ம ஹீரோ வந்து சர மாதிரியே திட்டி விட்டுருவான். திட்டி விட்டுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இவளை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ இருக்கலா பாட்டிக்கிட்ட போய் கெஞ்சி கேட்குறா. பாட்டி சாரி இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி கெஞ்சி கேட்பா. பாட்டி வந்து நல்லாவே திட்டுவாங்க. நான் தான் உனக்கு செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சுட்டேன், என் மேலே தான் தப்பு அப்படி சொல்லி பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இவளை இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அவருமே இழுத்துட்டு போயிடாரு. ஆனா பாட்டிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது. இப்படியே கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த தங்கச்சிக்காரி இருக்கல அவ ரொம்பவே திருந்திட்டா, நல்ல பொண்ணு ஆயிட்டா. நம்ம ஹீரோக்கு பதிலா இவ தான் கம்பெனி ஒர்க்கை பாத்துக்கிறா. ஆனா அவ விருப்பப்பட்டுலாம் பார்க்கல. நம்ம ஹீரோ இருக்கல ஹீரோனியை டேக்கர் பண்ணி பாக்குறதுல நேரம் கரெக்டா இருக்கான். அதனாலதான் எல்லா பொறுப்பும் இவகிட்டே கொடுத்தாச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் வந்துரு சொல்லி வருஷம் தான் போகுதான். ஹீரோக்கு இப்போதைக்கும் 2 குழந்தை இருக்கு, 3வது குழந்தை தான் பறக்க போகுது. இப்ப தங்கச்சிக்காரியா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. 3 மாசத்துல வாரேன் சொல்லிட்டு வருஷம் தான் போகுது. எனக்கு இங்க இருக்கே போர் அடிக்குது, இந்த எல்லா ஒர்க்கையும் என் தலையில கட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாளா. அப்ப அசிஸ்டன்ட் தான் சமாதானப்படுத்துறாரு. உங்க அன்னைக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது இல்லையா, அதை கவனிக்கிறதுக்கே பாஸுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் பொறுமையா இந்த வேலையெல்லாம் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி ஆறுதல் படுத்துவானா. அப்போ இவனோட கை வந்து அவன் மேல டச் ஆகும். இவளுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகும். இவளுக்கு அசிஸ்டன்ட் மேலே லவ் வந்துட்டு போல. ஸோ அவன் வந்து லைட்டாக தான் கையை டச் பண்ணி பேசியிருப்பானா. அதனால ரொம்ப நர்வஸ் ஆகி நான் பாட்டியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லும்போது ஐயோ நில்லுங்க, பாட்டி இப்போ பிஸி, அவங்க வந்து உங்கள் அண்ணியை கவனிக்கிறதுலே கரெக்டாக நேரம் போகுது. ஸோ இப்போலாம் நீங்கள் போக வேண்டாம், இங்கேருந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்வானா. இவளுக்கு வேற இவனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு போல. கொஞ்சம் வெக்கப்பட்டு பார்த்துட்டு இருப்பா. அவனுக்குமே நம்ம
தங்கச்சிக்காரையை பிடிச்சிருக்கு. ஸோ அவனுமே பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல இவங்க 2 பேர் தான் ஒன்று சேருவாங்க, இவங்க 2 பேர் தான் ஜோடி அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அதுவே இன்னொரு பக்கம் பாட்டி இருக்காங்களா, மறுபடியும் சூப்பை போட்டுட்டு வருவாங்க. அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோவும் ஹினியும் வருவாங்களா. பாட்டி நம்ம ஹீரோவெல்லாம் கண்டுக்கலையே, ஹினி மட்டும் வாமா அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த தடவை கண்டிப்பாக உனக்கு பொண்ணு தான் பிறக்குமா அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு 2 குட்டி பசங்க வந்து நிற்காங்க. அது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோகினியோட பசங்க தான். இப்போ அந்த பசங்க என்ன கேட்காங்கன்னா, அப்பா தங்கச்சி பாப்பா தானே பிறக்கும் அப்படி சொல்லி கேட்கா. ஆமாடா இந்த தடவை கண்டிப்பாக தங்கச்சி பாப்பா தான் பிறக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோனிக்கு பிரசவ வலி வந்துடுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதோ வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு போவான். இப்படி இந்த இடத்துல கட் பண்ணி இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராமா வேணும், அதாவது பிரதர் சிஸ்டர், ரீபான் ட்ராமா, ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்னு எந்த ட்ராமா வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.